வணக்கம். இன்னைக்கு ஒருத்தவங்க ஈஸ்வர நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வடகிழக்கு மூலையில் நீர் ஓட்டம் இல்லை என்றால் என்ன செய்வது? ஈசான மூலையில தான் நம்ம போர் போடணும், ஈசான மூலையில தான் கிணறு இருக்கணும், ஈசான மூலையில தான் சம்ப் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இவர் என்ன கேட்கிறாரு, நீர் ஓட்டமே அங்கே இல்லை சார், நான் என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல வந்து அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது போது நம்ம எப்பவுமே வந்து ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா, முன்னாடி வந்து பூமி பூஜை போட்ட உடனே கீழ்நோக்கு நாளன்னைக்கு நம்ம போர்வெல் போட்டு வேலை ஆரம்பிப்போம். இப்போ இவர் என்ன கேட்குறாரு, அங்கே நீர் ஓட்டமே வடகிழக்கில் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் போர் நீர் ஓட்டம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, விட்டுருங்க. ஈசான மூலையை க்ளீனாக வச்சுக்கோங்க. அங்கே காலி இடம் விட்டு கட்டுங்க. சம்பு நோண்டிக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து வாட்டர் வந்தோ வெளியிருந்து வாட்டர் வாங்குறீங்களோ அதை சம்பில் போட்டு அதுலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வீடு கட்டின உடனே அங்கே க்ரீன் பிளானட்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நார்மலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை வந்து இந்த நீரோட்டம் ஆக்கும் பொழுது நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் யாராவது கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் நீர் பார்க்குறவங்கள கூப்பிட்டு வந்து அவர்கள் மோதிரத்தை வைத்தோ தேங்காயை வைத்தோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பொருட்களை வச்சோ அங்கே நீரோட்டம் இருக்குதா இல்லையான்னு அவங்க செக் பண்ணுறவங்கள வச்சு நம்ம பார்ப்போம். நார்மலாக அப்படி பார்ப்பது தான் முறை. நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது. பட் இப்போ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால ஜியாலஜிஸ்ட்னு இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து நம்ம இடத்துல நாளாக பிரித்து ஈசான பாகத்தில் வடக்கு பகுதியில், ஈசான பாகத்தில் கிழக்கு பகுதியில் எங்கே நீரோட்டம் இருக்குது, எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது, அந்த பாயிண்ட் என்னங்கிறத எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜியாலஜிஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு கூட அவங்கள கூப்பிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஈசானியத்தில் நீர் ஓட்டம் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துலையே நம்ம ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் முக்கியமாக கரூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வாட்டரே இல்லை, ஈசானியத்திலே கிடையாதுன்னு சொல்லிட்டு தர்மபுரியிலிருந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அங்கே வாட்டர் எடுத்து இன்றைக்கும் விவசாயமே நடந்திருக்கிறது பூமியிலன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ஜியாலஜிஸ்ட்டை பிடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டணும் ஈஸ்வரன் நாராயணன் சார். அது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து உமா மகேஸ்வரி கேள்வி கேட்டிருக்காங்க, வீட்டில் தையல் மிஷின் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதை நினச்சி தான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டில் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னாங்க. இது எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னே புரியலைங்க. ஏன்னா வாஸ்து சாஸ்திரம் கண்டுபிடிச்ச காலத்தில் தையல் மிஷினே கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ வீட்டில் தையல் மிஷின் இருக்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் எந்த இடத்துலையும் எந்த ஸ்லோகத்திலையும் சொல்லப்படவே இல்லாத ஒன்று. இது திடீர்னு இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இதை பார்த்து வருகிறதுங்க. ஸோ எனக்கு தையல் மிஷினுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருப்பத்தூர் வடார்காடு மாவட்டம். நான் வந்து 70களில் பிறந்தவன். ஸோ எங்கள் குடும்பம் வந்து தையல் மிஷின் பிஸ்னஸ் பண்ண குடும்பம். டிபி ஜெகநாதன் சன்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து டிபி ஜெகநாதன் பேர். அவர் 60களில் 50களில் ஆரம்பிச்சுக்கப்பட்ட கடை அது எங்கள் கடை. அவங்க கேள்வி வழி தான், நான் பார்த்ததில்ல. பட் தையல் மிஷின் வச்சு வியாபாரம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தையல் மிஷினை விற்கிறதுக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கு கிளாஸ் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலாக உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வச்சுக்கலாம். இது நிறைய ஒரு பிஸ்னஸ் நிறைய பேருக்கு அந்த காலத்தில் 60 70களில் பெண்கள் அதை வைத்து பிழைப்பு நடத்தி வீட்டை காப்பாற்றினவங்களாம் இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மாடர்ன் கல்யாணத்துக்கு தைக்கப்படுகிற ஜாக்கெட்டு புடவைகள்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பில் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு நல்ல தொழில் தான். வீட்டில் வச்சுக்கலாம். அப்போ வச்சுக்கலாம்னா எங்கே வச்சுக்கலாம்? நான் அதை வேணால் சொல்லலாம் சாஸ்திரப்படி எங்கே வைத்துக் கொள்ளலாம் என்பது. உங்கள் வீட்டின் தெற்கு பகுதியிலும் அல்லது மேற்கு பகுதியிலும் தையல் மிஷின் வைத்துக் கொள்ளலாம். அதாவது தெற்கிலும் மேற்கிலும் அதிக வெயிட் போடணுன்றதுக்காக. இன்னொன்று, தைக்கும் போது நீங்கள் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ நீங்கள் அமர்ந்து கொண்டு அது தையல் மிஷினை உபயோகப்படுத்துவது போல் அமைத்துக் கொள்ளலாம். ரெண்டாவது, தையல் மிஷினை சுத்தமாக க்ளீனாக வச்சு கவர் பண்ணி க்ளீனாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ ஏன்னா அது பொல்யூஷனோ அதுக்கு உண்டான ஆயில்கள்லாம் போட்டு பக்காவாக வச்சுக்கிறது தப்பு. தாராளமாக தையல் மிஷின் வைத்துக் கொள்ளலாம். இது தவறான தகவல். யார் சொன்னாலும் கேட்காதீங்க. அது மாதிரி சாஸ்திரம் கண்டுபிடித்த காலத்திலே இல்லை. நான் சொன்ன மாதிரி தெற்கு மேற்கு பகுதியில் போட்டுக்கோங்க. நீங்கள் தையல் மிஷினை உபயோகப்படுத்தும் போது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்கார நீங்கள் பார்த்து கொண்டு தைப்பது போல் அமைப்பில் வச்சுக்கோங்க. க்ளீனாக வச்சுங்க, சுத்தமாக வச்சுங்க, கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து எஸ் பாலா ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் நார்த் ஃபேசிங் பிளாட் may I have constructed 20th with 36 length, totally 720 as per வாஸ்து அண்ட் குடி கால்குலேஷன். சார் நான் ஒரு வடக்கு பார்த்த பிளாட் வச்சிருக்கிறேன். 20 அடி அகலத்திலும்
36 அடி நீளத்துலையும் 720 குழி வர மாதிரி நான் 720 அப்படின்னு போட்டிருக்காரு. இது குழியா இல்லை என்னென்ன கணக்குன்னு தெரியல. வாஸ்துப்படி குழி கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது வந்து குழி ஆயாதி கால்குலேஷன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் மூணு நிறைய கால்குலேஷன் இருக்குது சார். உங்களுக்கு ஒரு கால்குலேஷனும் சொன்னார். முதல்ல வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது, 1:1.3 இருக்கணும். உங்களோடது கால்குலேஷன் பண்ணும்போது 1:1.8 இருக்குது. ரெக்டாங்குலராக வருகிறது, நீள் சதுரமாக வருகிறது. ஆஸ் பர் வாஸ்து சாஸ்திரப்படி அது தவறு இல்லை. அடுத்து யோனி கணக்குன்னு பார்த்தா 20 அடி அகலத்தை 3ஆல் பெருக்கினா 60 வரும். 60 டிவைடட் பை 8 போடும்போது 7 or 4 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா யோனிப்படி 4 நம்பர் வருது. இது வந்து என்ன சொல்கிறதுங்க, என்ன சொல்கிறது, நாயோட சிம்பிள் வருது, நாய் யோனியாக வருது. அது அக்செப்டபுள் தான், கண்டிப்பாக வீடு கட்டலாம். அடுத்து வாயான்றதுல பார்த்தீங்கன்னா 20 × 9 180, 180 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது 18 வருது. வாயில் பார்த்தீங்கன்னாலும் அது 0 தான் வருது. அதுவும் அக்செப்டபுள். ஆனால் ஆயாதி கால்குலேஷனில் 36 அடி நீளத்தை 8ஆல் பெருக்குனா 288, 282 டிவைடட் பை 12 போட்டு பண்ணும்போது 0 தான் வருது. அதனால் தாராளமாக இது ஒரு நல்ல சைன் தான், தாராளமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஆயாத கால்குலேஷன் இது குழி கணக்கெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிள். உங்கள் மனை சதுர செவ்வகமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் பில்டிங்கும் இருக்கணும். அது மாதிரி அமைச்சிக்குங்க போதும். இந்த குழி கணக்குகள் இதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக கால்குலேட் பண்ண வேண்டாம். பட் ஆஸ் பர் நீங்கள் கேட்டதில் பார்க்கும்பொழுது இது சரியாக இருக்கிறது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லபடி கட்டி நீங்கள் நன்றாக வளமோடு வாழ்வீர்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.